வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது வெஜிடபிள் பிரியாணி. இதோட ஒரு அருமையான எக் குர்மா. பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 2 கேரட், பீன்ஸ் ஒரு 6 நம்பர், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து தான் 1 பவுல் மிக்ஸ் வெஜிடபிள். மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 100லேருந்து 120 ml, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 150 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு தாளிப்பு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கரெக்டாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் 4 நம்பர் வெங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளி மசாலா தெரிய வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 5லேருந்து 6 நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டாலே காரம் அதிகமாகிடும். சிலது 8 பச்சை மிளகாய் போட்டாலும் காரம் வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு வதக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வதங்கினா அந்த வெங்காயமே குக் பண்ணி முடிச்ச பிறகு காணாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 60லேருந்து 70% அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, மிக்ஸ் வெஜிடபிள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாமே போட்டுறோம். நீங்கள் தனித்தனியாக வதக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சில சில்லி பவுடர் வந்து கலர் கொடுக்கும், ஆனால் அதே டைமில் காரம் அதிகமாகிடும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தயிர் போடுறோம். தயிர் 100லேருந்து 120 ml. புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம். கொஞ்சமாக தண்ணினா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டால் போதும். ஏன் கேட்டோன்னா, அந்த மசாலா நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் அரிசி ஊற போடுறோம். இந்த பிரியாணிக்கு அரிசி ஊற போடுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரிசி ஊற போட்டுருங்க. அரிசி நான் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, இந்தியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல இந்தியா கேட் கிளாசிக் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் வீட்டில் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அரிசி உதிரியாக வரணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போட்டாச்சு. மூடி போட்டு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விடலாம். சில குக்கர் வந்து 2 விசில் ரெடியாகிடும், சிலது வந்து 3 விசில் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வீட்டில் பண்ணோன்னு வச்சிங்கன்னா, இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த மசாலா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உதிரியாக வராது. அதே டைமில் தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஊற வைக்கிறோம் அந்த பாஸ்மதி ரைஸை, அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி பிரியாணி உதிரியாக சூப்பராக வரும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு அருமையான எக் குர்மா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: முட்டை 7 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், பச்சை மிளகாய் 3,
முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், சோம்பு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், தேங்காய் 3 பத்தை, தேங்காய் பால் 3/4 கப்பு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா 3 பத்து தேங்காய். ஸோ இந்த தேங்காவை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய், காஞ்சி மிளகாய், சோம்பு, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு 15 நம்பர் சொல்லியிருப்பேன். வேணும்னா இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைக்கணும். அரைக்கிற பக்கம் வந்து கரெக்டாக ஒரு 80%. இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குருமா நல்லா வரும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு மண்சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்ட பிறகு எண்ணெய் சூடானோடனே சோம்பு, பச்சை கருவேப்பிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். வெங்காயம் நார்மலாக நீங்கள் பொடிசாக கட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் வதங்கினோடனே உங்களுக்கு முழுசாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் கரெக்டாக ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கியிருக்கணும். 50% மேலே வதங்க வேண்டாம். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு திருப்பி ஒரு 10% நல்லா வதக்குங்க. அதனால தான் வெங்காயம் 50%, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு 10%. இதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்குவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா இனிப்பு தன்மை வரும், காரம் தெரியாது. அதனால தான் கரெக்டாக வெங்காயம் வதங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதித்து முடித்த பிறகு முழுசாக தெரியும். கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 to 8 minutes நல்லா குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட். பார்த்தீங்களா இந்த தேங்காய் பேஸ்ட் போட்ட உடனே அந்த கலரோட டெக்ஸ்சர் பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணுறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக முட்டையை போட போகிறோம். முட்டைன்னா வேக வச்ச முட்டை இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அந்த உடச்ச முட்டை ஃபுல்லாக போட போதில் பாதி முட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். உடனே அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணோம். அப்படியே விட்டிங்கன்னா அந்த முட்டை முழுசாக இருக்கும். இந்த பாயில்ட் எக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயில்ட் எக்கை அந்த வெள்ளைக்கரு இருக்க சைடில் ப்ளஸ் போடுங்க. அப்போ தான் அந்த கிரேவி வந்து உங்களுக்கு முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால், அதாவது 3/4 கப் சொன்னோம் பார்த்தீங்களா, 2 ஸ்லைஸ் தேங்காய் பத்தையில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக அரைச்ச தேங்காய் பாலை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பேஸ்ட் போட திருப்பி சொல்கிறேன். தேங்காய் பால் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான எக் குருமா ரெடி.